வணக்கம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து கொள்ளவும், அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அடைவதற்கும், அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் தீருவதற்கும் அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு கேட்டான்னா அது விநாயக பெருமான் தான் அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த வகையில ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களை தீர்ப்பதற்காக விநாயக பெருமான் பலவிதமான வடிவங்களை எடுத்திருக்கார். இது ஆகம நூல்கள்ல மிகவும் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில ஆகம நூல்கள்ல ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுப்பதற்காகவே வடிவம் எடுத்த விநாயகர் அப்படின்னு சொல்லப்பட்ட விநாயகர் தான் விஜய கணபதி. ஜெயம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஜெயம் அப்படின்னா இந்த விநாயகரை வழிபடக்கூடியவர் மற்றொருவரால் வெற்றி அடைய முடியாதவராக இருப்பார். அதாவது இன்னொருத்தர் இவரை தோற்கடிக்க முடியாது. இந்த விநாயகரை யார் வழிபடுறாங்களோ அவங்க எல்லா துறையிலையும் இன்னொருத்தரால வெற்றி பெற முடியாத அளவுக்கு சிறந்த நிலையில இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு உயர்ந்த ஞானத்தையும் பக்குவத்தையும் உயர்ந்த நிலையையும் இந்த விநாயகரானவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஜய கணபதியானவர் பாசத்தையும் அங்குசத்தையும் தாங்கி கொண்டு பெருச்சாளி வாகனத்துல இருக்கக்கூடியவராக நம்மளோட பெரியவர்கள் சொல்றாங்க. பாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மனிதனினுடைய ஆசைகளை குறிக்குது. அங்குசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மனிதனினுடைய கோபத்தை குறிக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றி அப்படிங்கிற பாதையை நோக்கி, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி செல்லும் பொழுது அவனை அந்த இலக்கிலிருந்து விலக்கக்கூடியது ரெண்டே விஷயங்கள் தான். ஒண்ணு அவனினுடைய ஆசைகளும், மற்றொன்று அவனோட மனதில் இருக்கக்கூடிய கோபங்களும் தான். அவன் இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அவனுக்கு மற்ற பொருட்கள் மேல வரக்கூடிய ஆசைகள்னாலையும் பிரியத்தினாலையும் அவனுக்கு அந்த வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனதானது மற்ற பொருட்களை நோக்கி செல்லும். அதனால அவன் வெற்றியை நோக்கி செல்வதற்கு சில தடைகள் ஏற்படுது. அதே சமயம் கோபம் ஏற்பட்ட போதும் மனது ஒரு சமநிலையில இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. அதனால அப்பவும் அந்த மனிதனால வெற்றியை நோக்கி போக முடியாது. இது ரெண்டுத்தையும் மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது அவன் வெற்றி அப்படிங்கிற அவனினுடைய இலக்கை நோக்கி வெகு சீக்கிரமாக பயணிக்கிறான். இதனாலதான் இந்த விஜய கணபதி, அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய கணபதியினுடைய கையில ஆசையை அடக்கக்கூடிய பாசமும் நம்மளோட கோபத்தை அடக்கக்கூடிய அங்குசமும் இருக்கு. இதுல நீங்க விஜய கணபதியினுடைய கையை பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையில இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற ஆயுதத்தினுடைய 2 முனைகளும் அவர் கையில தான் இருக்கு. இப்போ பாசம் அப்படிங்கிற கயிறுனால நமக்கு வேணும் அப்படிங்கிற பொருளை இழுக்கணும் அப்படின்னா அந்த வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடிய பொருளை நோக்கி நம்ம கையில இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற கயிறை வீசணும். அப்போ கயிறோட ஒரு முனை நம்ம கிட்ட இருக்கணும், கயிறோட மற்றொரு முனை நம்ம ஆசைப்படக்கூடிய பொருள் மேல இருக்கணும். இப்போ இந்த விநாயகரினுடைய கைய பாத்தீங்க அப்படின்னா அந்த பாசக்கயிறினுடைய 2 முனையும் விநாயகரினுடைய கையிலேயே இருக்கு. அதனால என்ன சொல்ல வரார் இந்த விநாயகர் அப்படின்னா, நீ ஆசைப்படக்கூடிய அனைத்து விதமானவற்றையும் நானே உனக்கு கொடுத்து விடுகிறேன். அதனாலதான் பாசக்கயிறினுடைய 2 முனையும் என் கையிலேயே இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் விநாயக பெருமான் பாசக்கயிறினுடைய 2 முனைகளையும் தன் கையிலேயே வச்சிருக்கார். இது மாதிரி பல விதமான விநாயகரினுடைய ரகசியமான திருமேனிகளினுடைய ரகசியங்களையும் அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்மீக துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பலன் தரும் விநாயகர் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளேலிஸ்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விநாயகரினுடைய திருவடிவங்களை பற்றியும் அந்த விநாயகரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பலவிதமான விநாயகரினுடைய ஸ்லோகங்களும் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை கேட்டு பயனடைந்து இன்புறுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த விஜய கணபதியானவர் ஒரு மனிதனினுடைய ஆசையையும் கோபத்தையும் அடக்கி அவனை இலக்கை நோக்கி முன்னேற வைக்கிறார். அவன் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே போகும் பொழுது அவனால் இலக்கை வெகு சீக்கிரமாக அடைய முடியுது. மற்றவர்களால் இவனை தோற்கடிக்க முடியாம போகுது. சரி, இவ்வளவு அழகான சக்தி வாய்ந்த இந்த விஜய கணபதியினுடைய வழிபாடை நமக்கு முதல்ல யார் கொடுத்தாங்க அப்படின்னா பிரம்மா ரிஷிகி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஜய கணபதி மந்திரத்தை நமக்கு கொடுத்தது சாக்ஷாத் இந்த உலகத்தை படைத்தவரான பிரம்மா தான். இந்த விஜய கணபதியினுடைய மந்திரம் உஷ்ணிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்தஸ் வகையில இருக்கு. இந்த விஜய கணபதியினுடைய மந்திரத்துக்கு தேவதையாக விஜய கணபதியே இருக்கார். அதனால இந்த விஜய கணபதியை நாம வழிபட்டோம். அதுவும் முக்கியமாக
அருகம்புல்லை இந்த விஜய கணபதிக்கு கொடுத்து நாம இந்த விஜய கணபதியை வழிபட்டோம் அப்படின்னா அருகம்புல்லால மாலைகளோ அருகம்புல்லால அர்ச்சனைகளோ செய்து இந்த விஜய கணபதியை நாம வழிபடும் பொழுது எளிதில அனைத்து விதமான காரியங்களையும் நமக்கு வெற்றி கிடைக்குது. வரீங்களா? இப்போ விஜய கணபதியினுடைய அருளை பெறுவதற்கு எளிய ஒரு ஸ்லோகத்தை நாம பார்க்கலாம். பாஷாங்குஷஸ்வதந்தாம்ர பலவான் ஆகுவாஹனஹ விக்னம் நிஹந்து நஸ்ஸர்வம் ரக்தவர்ணோ விநாயகஹ. இது அற்புதமாக இந்த விஜய கணபதியினுடைய ஒரு வழிபாட்டுக்கு உரிய ரகசியமான மந்திரமாக சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் தரிப்பவரே, கையில் மாதுளம் பழத்தை தாங்கக்கூடியவரே, என்னுடைய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த அற்புதமான ஸ்லோகமானது இந்த விஜய கணபதியை பிரார்த்தனை பண்ணுது. நாமும் இந்த ஸ்லோகத்தை முடிந்த போது சொல்லி விஜய கணபதியை வழிபடும் பொழுது வாழ்க்கையில நாம எடுத்த அனைத்து காரியத்திலையும் நமக்கு வெற்றியானது கிடைக்குது.